நான் கல்யாணம் செய்துகிட்டாதான் அந்த சொத்துக்கள் எனக்கு கிடைக்கும் உயில் எழுதி வச்சுட்டாரு எங்க அப்பா. அப்படியா? எவனோ சோம்பேறி போய் குடுத்து வச்சிருக்கா. கல்யாணம் பண்ணிங்க, சொத்து நிறைய கிடைக்கும். அந்த மாதிரி சோம்பேறியோட நான் வாழ்க்கை நடத்த விரும்பல. நான் கல்யாணத்தையே வெறுக்கிறவன். அது ஒரு கொடுமையான திருவிழா. ஆளுக்கு பெண்ணை அடிமையாக்குற அக்கிரமமான ஒப்பந்தம். வெரி குட் வெரி குட். என்ன புரட்சிகரமான கருத்து. அம்மாடி, எதிர்காலத்துல உங்களை பத்தி ஒரு சரித்திரமே எழுதுவாங்க. ஆமா, ஆனா இதுவரைக்கும் பெண்களை பத்தி எழுதி வச்சிருக்காங்களே, அந்த மாதிரி ஏன் சரித்திரம் இருக்காது வேலையா? அந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆண் தான் உயர்ந்தவன், அந்த ஆணுக்கு பணிவிடை செய்யறதுக்காகத்தான் ஆண்டவன் பெண்ணை படைச்சான். புராணம், கதை, கவிதை எல்லாமே எழுதி வச்சிருக்காங்க. ஏன் வேலையா? நீயே சொல்லு. இந்த நாட்டுல பிறந்த மகா மேதைங்க பெண்ணுக்குத்தான் புத்தி சொன்னாங்களே தவிர ஆணுக்கு எந்த உபதேசமாவது எங்கேயாவது உண்டா? எப்போதாவது உண்டா? இல்ல அதை கேட்க இதுவரைக்கும் ஒரு நாரியாவது இருந்தது உண்டா? ஏன் இல்ல, அதான் நீங்களே வந்துட்டீங்களே. கேளுங்க, நல்லா கேளுங்க. ரைட்ட விடா நீங்க. ஆனா ஒண்ணு ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன். பெண்கள் தான் பிள்ளைய போயணுமா, ஆம்பளைங்க பெத்தா என்ன அப்படின்னு கேட்காதீங்கம்மா. நீ கேலி பண்ற பரவாயில்ல. ஆனா எந்த காலத்திலயும் நான் மட்டும் ஒரு ஆணுக்கு அடிமையாக மாட்டேன். ஒரு பெண் தனியா வாழ முடியும்னு நிரூபிச்சு காட்டுறேன்.